இது ரெண்டையும் கூட்டினா இதோட ஆன்சர் வரும் plus AC ஸ்கொயர் இது போறாங்க BC ஸ்கொயர் இது ஸ்கொயர் plus AC என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த முக்கோணத்தை கொஞ்சம் பிரிக்க போறோம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இரண்டு பகுதியா பிரிக்க போறோம். இந்த முக்கோணத்தை A இருந்து இப்படி பிரிக்கிறோம். இப்படி பிரிச்சிட்டோம் அப்படின்னா இத உடைக்கிறோம். இந்த இடத்துலயும் எத்தனை டிகிரி ஆகும்னா 90 டிகிரி. இது முட்டை வருதுங்க வராசிக்கும் 90 டிகிரி கேட்கறதே அது டவுட்டானே. இந்த ரெண்டு முக்கோணத்தை ABC ல முக்கோணத்தை ரெண்டா பிரிச்சிட்டோம் இல்லையா? அந்த ரெண்டை அவங்க தனியா போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துக்கு D கொடுத்துடலாம். அப்போ A D B இன்னொன்னு என்ன A D C இத ரெண்டா உடைக்கிறோம். ரெண்டு இது தனியா போட்டுங்க இது தனியா போட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். சரியா? இப்ப பாருங்க அமைப்பு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த AB யை நாம வரைஞ்சிருக்கோம். நம்மளா வரைஞ்சிருக்கோம். எதுக்கு செங்குத்தா BC க்கு நம்மளா கொண்டு வர உடைக்கிறோம். இந்த மாதிரி பண்ணா செங்குத்தா அர்த்தம். AD யை நம்ம BC க்கு செங்குத்தா வரைஞ்சிருக்கோம். இப்போதான் நம்ம என்ன செய்ய போறோம்? AD க்கு செங்குத்தா இது செங்குத்தா சொல்றோம். நான் வந்து அப்படியே உங்களுக்கு ஃபுல்லா நான் சொல்லிடுறேன். நீங்க பரீட்சையில எழுதும்போது புக்ல இருக்க மாதிரி அட்டவணை போட்டு எழுதுங்க. சரியா? இப்போ நான் உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இப்போ நம்ம ரெண்டு முக்கோணத்தை எடுக்க போறோம். எந்த முக்கோணம் அப்படின்னா முக்கோணம் ABC மற்றும் முக்கோணம் BBA. எந்த இடத்துல முக்கோணம் பாருங்க ABC ன்ற பெரிய முக்கோணத்தையும் அதுக்கடுத்து சின்ன முக்கோணத்தை இருக்கு. இந்த முழு முக்கோணம் இந்த சின்ன முக்கோணம் இதுல வந்து நம்ம எழுதுற முறை வந்து ரொம்ப முக்கியம். ABC இந்த முக்கோணத்துல ஏற்றத்தை எவ்வளவு 90 டிகிரி 90 டிகிரில ஆரம்பிச்சிருக்கோம். திரும்ப இதோட முடிச்சிருக்கோம் இதோட முடிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கே நீங்க என்ன செய்யணும்னா 90 டிகிரில இங்கதான் 90 டிகிரி இருக்கு DBA இப்படிதான் எழுதணும். சரியா? இப்ப பாருங்க இந்த ரெண்டு முக்கோணம் எந்த முக்கோணம் ABC ன்ற முக்கோணத்துலயும் இந்த TP என்ற முக்கோணத்துல ஒரு கோணம் பொதுவா இருக்கு. இதுதான் இந்த B தான் பொதுவான கோணம். அப்போ கோணம் B என்பது பொது அது மட்டும் இல்லாம இந்த ABC ன்ற முக்கோணத்துல இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு 90 டிகிரி இருக்கு. கோணம் பார்ப்பது இல்லை சொல்றாங்க நீங்க பார்ப்பது டிகிரி. அதே மாதிரி இங்க பாருங்க DA இதுல இந்த இடத்துல 90 டிகிரி அதாவது இந்த இடத்துல 90 டிகிரி. இதுக்கு என்ன பேரு கோணம் ADB. அந்த ரெண்டும் எவ்வளவு இருக்கு 90 டிகிரி இருக்கு. இந்த கோணம் பொதுவா இருக்கு. ரெண்டு முக்கோணத்துக்கும் 90 டிகிரி ஒரு கோணம் இருக்கு. அப்போ இது ரெண்டு கோணங்கள் சமமா இருக்கிறதுனால இந்த ரெண்டு முக்கோணம் என்ன மாறிடும் வடிவத்தவையாக மாறிடும். முக்கோணம் ABC சிமிலர் வடிவத்தவை இருக்கு. முக்கோணம் BPA க்கு வடிவத்தவையாக இருக்கும். வடிவத்த முக்கோணம்னா என்னன்னா AB ஸ்கொயர் வேணும். வடிவத்த முக்கோணம் ஒத்த உறுப்புன்னு சொல்லுவாங்க. வடிவம் என்னன்னா இப்ப கவனி படம் வரைக்குமா இல்லையா? இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரே தான் இருக்கு. ஒத்து இருக்கு. ஒத்த கோணம் தான் இருக்கு. டேய் கவனி இப்ப 90 டிகிரி இங்க இது 90 தானே? இந்த கோணத்துக்கு ஆப்போசிட் இது கோணம் படிச்சிருப்பீங்களா? ஒவ்வொரு கோணத்துக்கும் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு. ஒவ்வொரு விசைக்கும் அது எதிர் விசை உண்டு. அது மாதிரி இங்க என்ன கோணமோ அதே கோணம் கேட்கணும். இங்க என்ன கோணமோ அதே கோணம் கேட்கணும். அதை என்ன சொல்றான்? இது ஒரு கோணம் இது ஒரு கோணம் அப்படின்னு சொல்றான். அதான் இது காமிக்கிறாங்க. சரியா? படத்தை பார்த்து சொல்றாங்க. அப்ப ஒத்த கோணமா இருக்கு. ஒண்ணு சார்ந்து இருக்கு. AB square equal to BC into DB. இது வந்து நம்ம 1 ன்னு வச்சுக்கலாம். அப்ப
அப்ப இது தெரிஞ்சா போதும் அப்படியே பார்த்து அப்படின்னா அடுத்து ரெண்டாவது கோணம் ABC. கொஞ்சம் நல்லா தெளிவா கவனிங்க. முதல்ல நம்ம என்ன செஞ்சோம்? ABC ங்கிற கோணத்தையும் DCA ங்கிற கோணத்தையும் எடுத்தோம். இத வந்து பாருங்க. இத பார்த்து இதே பாருங்க. தனியா ரெண்டே சேம். முதல்ல இத விட்டாங்க. முழு கோணம் அங்க மார்க் கோணத்தை எடுத்தோம். இப்போ இந்த பெரிய கோணத்தை இந்த மறுபக்கம் இருக்கிற கோணத்தை எடுக்க போறோம். அப்போ மறுபக்கம் இருக்கிற கோணம் எப்படி இருக்குன்னா DAC. அதாவது இங்க ஆரம்பிக்கிறோம் 90 டிகிரி ஆரம்பிக்கிறோம். அது வந்து C ல போய் முடிக்கணும். C ல நம்ம ABC C ல நம்ம இருக்கு. அப்போ DAC சரியா? முக்கோணம் அதே தான் இப்போதும் பக்கத்து கோணம் இருக்கும். இந்த கோணம் இது புதுசா அந்த கோணம். இந்த கோணம் என்னது? DAC. இதுல இது வந்து பொதுவா இதுல பாத்தீங்களா? அதற்கு BD + DC இருக்கு. நம்ம BC சொல்றோம்ல. செக்மெண்ட் சேர்ந்ததா எது? DC. அப்ப DB + DC. இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்? DC. அது எழுதணும். அப்போ DB + DC. அதாவது என்ன பண்ணலாம்? DC போட்டுக்கலாம். BC நம்ம இதுக்கு பதிலா BC போட்டுக்கலாம். DB + DC. பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம்? BC போட்டுக்கலாம். சரியா? இப்ப பாருங்க BC DC ஸ்கொயர் போட்டுக்கலாம்ல. என்ன வந்து போட்டுக்கலாம். BC ஸ்கொயர். இது அப்படியே இங்க இருக்கும். ஆன்சர். therefore இது ஆக்சன். AB square plus AC square plus AC square plus AC square. ஆக்கிடலாமா? இல்ல நீங்க இப்படி விடுங்க. therefore BC BC square square equal to AB square square plus AC square. உங்களுக்கு புக்ல இந்த மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி எழுதினாலும் சரி இல்ல இந்த மாதிரி எவ்வளவு மார்க் போடுவாங்க? மாத்தி எழுதினாலும் சரி இரண்டுமே ஒன்றுதான். சரியா? therefore தேற்றம் நிரூபிக்கப்பட்டது. எழுதலாமா? எழுதுங்க. எழுதுங்க சரியா வரும். எழுதுங்க சரியா வரும். class முடிஞ்சு இந்த எழுதிக்கலாமா? நான் ஜெராக்ஸ் இருக்குல்ல, அது இது ஒண்ணுதான். சரியா? புக்கல் தான் நீங்க ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். சரி, இது ஈஸியா இருக்கு. இது புரியுற மாதிரி இருக்கு. சரியா? அது வர வர மாறி இருக்கும்.